السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا ربي المصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு நாள் நாம் எல்லாம் ரமதானை இயன்ற வரைக்கும் அமல்களால் அலங்கரித்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவில் நல்ல பல செய்திகளை சிந்திக்கின்ற செவனை அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழுமையினையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய நாமிடமான ஹலாலான அமல்களையும் நாட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற முடிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்ய முடிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் முடிவானாக என வாக்கிட்டவனாக எனக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மனிதர்களாக பிறந்த எல்லோரும் தங்களுக்கு சில விருப்பங்களையும் வெறுப்புகளையும் கொண்டுதான் உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆனால் பிறருக்கு அது நடந்துவிடக் கூடாது என்று விரும்புவார்கள். அதே சமயத்தில் நமக்கு இந்த காரியம் நடக்கக்கூடாது என்று விரும்புவார்கள், பிறருக்கு இது நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆக நமக்கு கிடைத்தால் அது நன்மையாக நலவாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம், இந்த நன்மையும் நலவுகளும் பிறருக்கு கிடைக்கின்ற பொழுது சற்று பொறாமை பெறுகிற அல்லது இது அவர்களுக்கு கிடைத்து விடவே கூடாது என்கிற கெட்ட எண்ணத்தில் வாழ்கிற ஒரு மோசமான குணம் மனிதர்களுக்கு நிறையவே காணப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு உலகெங்கிலும் பேசப்படுகிற ஒரு
குறிப்பாக ஒரு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது போல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் நடைபெறுகிற அந்த போர் இஸ்ரேல் எவ்வளவோ விதமான போரினுடைய விதிகளை மீறி செயல்பட்ட பொழுதெல்லாம் எத்தனையோ நாடுகள் அதற்கு கண்டனம் தெரிவித்தது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சற்று ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான முறையில் அவர்கள் தாக்க துவங்குகிறார்கள் என்று தெரிந்தவுடன் இதுவெல்லாம் போரினுடைய விதியை அத்துமீறுவது என்கிற ஒரு தகவல் இன்றைக்கு இஸ்ரேல் மூலமாக வருகிறது. குறிப்பாக இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் சொல்லுகிற பொழுது, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வருகிற தாக்குதல்களும் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறுகிற ஒரு மாபாதக செயல் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலினுடைய ஐநா தூதர் பேலி டானன் அப்படிங்கிறவரு என்ன தகவல் சொல்றாருன்னா, ஈரான் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் மிசைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது மிகப்பெரிய போர்க்குற்றம். மேலும் ஈரான் பிராந்தியத்தை சீர்குலைப்பதாகவும் ஈரானினுடைய எல்லைகளை மீறி நாடுகளுக்குள் இறையாண்மையை மீறி இருக்கிறது என்கிற ஒரு தகவலை ஐநாவில் அவர் பேசுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமயத்தில் அவருக்கு பதில் தரும் விதமாக ஈரானினுடைய ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி அப்படிங்கிற அவர் சொல்கிறார், இந்த மேடையில் இஸ்ரேல் அழுவது அர்த்தமற்றது. இந்த சமயத்தில் இஸ்ரேல் இப்படி புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. காசாவின் மீது பாலஸ்தீன மக்கள் மீது எத்தனையோ இனப்படுகொலைகளை அவர்கள் செய்தார்கள். அந்த சமயத்திலெல்லாம் பல்வேறு விதமான அமைப்புகளும் பல்வேறு விதமான நாடுகளும் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்த பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர்கள் மீறிதான் நடந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மருத்துவமனைகள் மீது குண்டு வீசியது, குழந்தைகளை படுகொலை செய்தது, இதுவெல்லாம் குறிப்பாக அதே போன்று ஐநாவினுடைய ஊழியர்களை படுகொலை செய்தது, இது அனைத்தும் சர்வதேச சமூகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் தானே நடந்தது. அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், இஸ்ரேல் தற்போது வரைக்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்திருக்கிறது சமீபத்தில். அதே போல் காசாவிலே பசியை ஆயுதமாக பயன்படுத்தி பல நாடுகளில் இருந்து வருகிற அந்த உணவுகளை அவர்கள் உள்ளே நுழைய விடாமல் தடை செய்தார்கள். குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு மருத்துவத்திற்கு தேவையான மருந்துகள் வருகிற பொழுது அவைகளை எல்லாம் குறிவைத்து தாக்கினார்கள். லெபனானில் 2000க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்து 1.2 மில்லியன் மக்களை அவர்கள் தங்களுடைய நாடுகளில் இருந்து இடம்பெற செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒவ்வொரு ஐநா தீர்மானத்தையும் மீறிய இஸ்ரேல் செய்துவிட்டு தற்பொழுது அழுவது அர்த்தமற்றது என்று அவர் பதில் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல கடந்த 25ஆம் தேதி மார்ச் 25 அரபு நாடுகளில் உள்ள பல அறிஞர்கள் மூத்த முஃப்திகள் எல்லாம் ஒரு தகவலை அறிக்கை வெளியிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை இஸ்லாமிய நாடுகள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஈரான் மேற்கொண்டு வருகிற தாக்குதல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஈரான் தமது ஆக்கிரமிப்பு போக்கை உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் பல்வேறு விதமான விளைவுகளை அவைகள் சந்திக்க நேரிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த அரபு நாடுகள் கொடுத்திருக்கிறது சமீபத்தில். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்ரேலிய ராணுவத்தால் பாலஸ்தீன மக்கள், ஈரானிய மக்கள் எவ்வளவோ பேர் படுகொலை செய்யப்பட்ட பொழுதெல்லாம் இந்த அரபு நாடுகள், தங்களுடைய சகோதர நாடுகள் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் தங்களுக்கு ஒரு மோசமான விளைவு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவுடன் அவர்களை குறிப்பாக ஈரான் எச்சரிக்கிறது என்றால், தமிழில் ஒரு சொல்லலை சொல்வார்கள், தனக்கு வந்தால் ரத்தம், பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னி என்று.
அப்படித்தான் ஆகிவிட்டது. தனக்கு வருகிற பொழுதுதான் அதனுடைய வலிவேதனை என்னவென்றவர்களுக்கு தெரிகிறது. பிறர் மீது தாக்குதல் நடத்திய பொழுதெல்லாம் இந்த தாக்குதல் உண்மையாக கண்டிக்கத்தக்கது, இதனை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு எந்த அரபு நாடுகளும் எச்சரிக்கை கொடுக்கவில்லை. தங்களுடைய நாட்டு பகுதியில் உள்ள முக்கியமான இடங்கள் எல்லாம், முக்கியமான பொருட்கள் எல்லாம் சேதமடைகிற பொழுது இது போன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுப்பது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கங்களை தெளிவாக பின்பற்ற வேண்டிய அந்த மக்கள், அந்த படை தளபதியினர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தையே மறந்து இஸ்லாமிய குணங்களையே மறந்து வாழ்கிற ஒரு சூழல். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா மிம்மா துன்ஃபிகூன். நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அது உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், நீங்கள் செலவு செய்கிற பொருட்கள், பிறருக்கு கொடுக்கின்ற பொருட்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பிடிக்காதது நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சாதாரண ஒரு பொருளில் கூட இஸ்லாம் எதை சொல்கிறது? உங்களுக்கு விருப்பமானதை பிறருக்கு செய்யுங்கள். உங்களுக்கு பிடிக்குதா அதே மாதிரி மற்றவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதையே அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்கிற பொழுது முகம் சுளிப்பீர்கள் அல்லவா? அது போன்றுதான் பிறருக்கும் இருக்கும் அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வரவில்லை என்று இஸ்லாம் கேட்கிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களை, சாதாரண பொருளில் கூட நமக்கு விருப்பமானதைத்தான் பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் நமக்கு விரும்புவதைத்தான் பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் விரும்பாததை, தனக்கு இது ஏற்பட வேண்டும் என்கிற எண்ணம் வராததை பிறருக்கு எந்த வகையிலும், அது உதவியாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, செய்துவிடவே கூடாது என்கிற ஒரு தகவலை இஸ்லாம் சொல்கிறது என்றால், இன்றைக்கெல்லாம் உலக நாடுகளில் போர் பதட்டங்கள் ஏற்படுகிற பொழுது, குறிப்பாக அரபுலகத்திலே பொருள் சேதாரங்கள் ஏற்படுகிற பொழுது இந்த எண்ணங்கள் வருகிறது, அவர்கள் எச்சரிக்கிறது என்றால், ஏன் இதுவரைக்கும் இந்த ஆயத்தை அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை? வெறுமனே ஒரு ஆயத்தை அல்ல, ஹதீஸ்களை ஆய்வு செய்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உண்மையான முஃமினுடைய அடையாளத்தை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருப்பார்கள். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு யக்தி இலன் நாஸ் அல்லது யுஹிப்பு அன் யது இலை. தனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரோ அதையே மக்களுக்கும் தான் கொடுக்க வேண்டும், அல்லது அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் மிகச் சிறந்தது. அவர்தான் உண்மையான முஃமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாடுகள் தாக்கப்படுகிற பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க நாட்டுல கைக்கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா தனக்கு வருகிற பொழுது இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம் வருது. இது கொஞ்சம் முன்கூட்டியே அந்த எண்ணம் இருந்து யார் தாக்குகிறார்களோ, அத்துமீறுகிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக சில வார்த்தைகளை, எச்சரிக்கைகளை கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த போரினுடைய சூழல் ஏற்படாமல் இருந்திருக்கும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஅஹப்பு லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். உனக்கு நீ என்ன விரும்புறையோ அதையே மக்களுக்கும் கிடைக்கணும்னு விரும்பு. உனக்கு எது கிடைக்க கூடாது நீ நினைக்கிறையோ அதுவும் மக்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதை விரும்பு. அப்படி நீ இருப்பாய் என்றால், இந்த குணம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் தக்குல் முஸ்லிமா, அப்பதான் முஸ்லிமாவே ஆக முடியும். வெறுமனே பெயரளவில் முஸ்லிம்களுடைய பெயரை கொண்டு, இஸ்லாமியர்களுடைய பெயரை கொண்டு இஸ்லாமிய நாடுகளில் வாழ்ந்துவிட்டு அல்லது இஸ்லாமிய நாடுகளில் ஆட்சி செய்துவிட்டு தன்னை ஒரு முஸ்லிம் என்று நினைத்துவிடக் கூடாது. முஸ்லிம்களுடைய அடையாளம் என்ன? தனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது பிறருக்கும் கிடைக்க வேண்டும். எது நமக்கு கிடைக்க கூடாது என்று நாம் விரும்புகிறோமோ அது பிறருக்கும் கிடைக்க கூடாது என்று விரும்ப வேண்டும். அப்படி இருந்தால் தான் பெருமானார் சொல்கிறார்கள், தக்குல் முஸ்லிமா, முஸ்லிமாகவே வாழ முடியும், ஆக முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுல் ஈமானி அஃதல், ஈமானில் மிகச் சிறந்தது எது? ஒரு முஃமினாக இருக்கிறார், அந்த ஈமானிய குணத்தில் எந்த பண்பு மிக அழகானது, மிகச்
கிடைத்தது என்று கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எது உனக்கு விரும்புகிறாயோ, இது கிடைக்கணும், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறையே, இதே போன்று இதே விஷயம் அடுத்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது ஈமானினுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பு என்று சொல்வார். அதற்கடுத்து நாயகம் சொல்கிறார்கள், உனக்கு எதை நீ வெறுக்கிறாயோ, இது எனக்கு கிடைச்சிடக்கூடாது, இது எனக்கு நடந்துடக்கூடாது, இந்த சூழல் எனக்கு வந்துடக்கூடாது, உதாரணத்திற்கு வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடக் கூடாது என்று எதை நீ விரும்புகிறாயோ, நடக்கக்கூடாது நீ எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே போன்று வேறு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதையும் நீ விரும்புவது, உனக்கு பிடிக்காதது பிறருக்கும் நடக்கக்கூடாது என்று இருப்பதுதான் ஈமானினுடைய அடையாளம். அதுவும் ஈமானில் மிகச் சிறந்த அடையாளம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விஷயங்களும் வாழ்கிற பொழுது இதுக்கெல்லாம் நம்ம வீடுகள்ல பொதுவா பல குடும்பங்கள்ல இப்படி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மிச்சமாகுது அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், தவறு இல்லை. ஆனா அந்த பொருள் சாப்பிடுறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தெரியும், கெட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் புரிவதற்காக சொல்லுகிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இது அவ்வளவுதான், காலியாகிரும், கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்கும். உடனே அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதையும் வாங்கி சாப்பிடுவதற்காக சில ஏழை மக்கள் இருப்பார்கள். அதே சமயத்துல இந்த மாதிரி பொருள் ஒருத்தன் பொருள் நமக்கு கொடுத்தா இதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா, இதை நாம் சாப்பிடுவோமா? சில நேரங்கள்ல ட்ரெஸ் நல்லா இருக்கும், ஆனா டைட்டா நம்மளால போட முடியாது, இது அடுத்தவங்களுக்கு கொடுத்தா போடுவாங்க அப்படின்னு இருந்தா அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது கிழிஞ்சிருக்கும், பல இடங்கள்ல ஓட்டை இருக்கும், அது இத்து போயிருக்கும். அதை நம்ம போட்டோம் அப்படின்னா, அல்லது போட்டு யாராவது சட்டையை பிடிச்சிட்டாங்கன்னா டர்னு கிழிஞ்சிரும். அப்படி ஒரு சூழல் இருக்கும். அதை கொண்டு போய் கேட்டா தான தர்மம் பண்றாங்க, அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இன்னும் இதுல வேற இன்னொரு வியாக்கியானம் பேசுவாங்க, இன்னும் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பொருளை வேஸ்ட் பண்ண அல்லா கேள்வி கேட்பாங்க. பொருட்களை வீணாக்கினால் நிச்சயம் கேள்வி உண்டு. அதே சமயத்தில் வீணான பொருட்களை அடுத்தவர்கள் பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அதை விட மோசமான விளைவுகள் எதுவும் உங்களுக்கு நடந்துவிடாது. நிச்சயம் அதற்கான கேள்விகள் மிகவும் பலமாக இருக்கும், இறைவனுடைய தண்டனை மோசமானதாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. பொதுவா இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் சாப்பிடணும் விருப்பம் பார்த்திருக்கீங்களா? இது சளி பிடிச்சிருச்சு, நல்ல காரசாரமா ஒரு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நமக்கு மனசு கேட்கும். ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, இந்த சமயத்துல சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசு தோணும். இன்னும் சில இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா கொதிக்க கொதிக்க பிரியாணி சாப்பிட்டா சரியா போயிடும். அந்த மாதிரி கேஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து என்னன்னா நப்சு கேட்குது, அதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணம், அது இயல்பு. என்னன்னா நம்மளுடைய உடம்பு அந்த ஒரு சுவையை, அந்த சுவையின் மூலமாக கிடைக்கின்ற நன்மையை எதிர்பார்க்கிறது என்ற பொருள். அது வந்து உடலினுடைய மொழி, உடல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜ். இதே மாதிரி அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தப்போ இந்த பேரிச்சம்பழத்துல இந்த முதல் பானை, இந்த பேரிச்சம்பழத்தை கொத்து கொத்தா ஒரு பாலையில இருக்கும், அதை தென்னம்பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பேரிச்சம்பழ குலை, அது முதல் குலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட ஆசையா இருக்கு. எல்லா பேரிச்சம்பழம் மாதிரி இல்ல, அந்த முதல் பாலையில விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிடணும் போல இருக்குது. சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி வெள்ளிக்காசை கொடுத்து ஒரு நபரை அனுப்பி இந்த மாதிரி முதல் பானையில வந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் வாங்கிட்டு வர்றாங்க. இதை வாங்குறத என்ன பண்றாங்க, ஒரு யாசகர் வந்து பார்க்கறாரு, வாங்கிட்டு போறாங்க. சரி பின்னாடியே வீட்டுக்கு போய் கேட்போமே அப்படின்னு யாசகர் பின்னாடியே வர்றாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் அப்துல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எடுத்து சாப்பிடலாம் போறாங்க. வாசல்ல இருந்து சத்தம் வருது, பசிக்குது, எனக்கு எல்லாம் சாப்பிட போடுங்க அப்படின்னு. சாப்பிட போனவங்க என்ன பண்றாங்க, அப்படியே மொத்த பேரிச்சம்பழம் எதை தான் விரும்பினார்களோ அதை அப்படியே எடுத்து யாசகர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சத்யாமா சொல்றாங்க, இல்ல ஒரு நீங்க விருப்பப்பட்டீங்க சாப்பிடுக்கு வேற ஏதாவது கொடுத்தாருன்னா, இல்லை இல்லை
அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் என்ன தெரியுமா? நமக்கு எது பிடிக்குதோ அந்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இது கொண்டு போய் கொடுத்துருங்க, வேற எனக்கு வாங்கிக்கணும் சொல்லுங்க. இவங்க கொண்டு போய் அந்த பேர் சொல்றதுல யாசகருக்கு கொடுத்தாங்க. அடுத்து வேற ஒரு பழத்தை அதே மாதிரி முதல் பானையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வர்றாங்க. பின்னாடி அந்த யாசகர் மறுபடியும் வர்றாங்க. ஏன்னா கேட்டா கிடைக்கும் தெரியும். அன்றைய காலம் முதல் இன்று வரைக்கும் ஒரு இடத்தில் கிடைக்கும் என்று தெரிந்தால் முடிந்த வரைக்கும் வாங்கிக் கொண்டே இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் யாசகர்களுக்கு. அதனால்தான் அவர்கள் யாசகர்கள். போதும் என்கிற மனநிலையில் இருந்தால் வல்லம் அல்ல அவருடைய தன்னிலை உள்ளவர்களாக ஆக்கி விடுவார். அந்த மனம் வராது. இப்போ கடைசியில் பின்னாடி 2வது வாங்கிட்டு வந்தப்போ பின்னாடியே வர்றாங்க. சாப்பிடலான்னு போறாங்க. மறுபடியும் சத்தம் வருது, பசிக்கு எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் அந்த பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. சொல்றாங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோமே, நீங்க இதை சாப்பிடலாம், இல்ல வேற ஏதாவது பொருள் கொடுக்கலாம். இல்ல இல்ல, எனக்கு இதுதான் விரும்பினேன். அப்ப இதோ ஒருத்தங்க பசிக்குதுன்னு கேட்கிறாங்க, நான் விரும்பினதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை தான் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று இஸ்லாம் பகிர்ந்திருக்கிறது. எனவே அவருக்கே இதை ஃபுல்லா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து ஒரு வெள்ளிக்காசை கொடுத்து வேற ஒண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அடுத்து அவர்கள் விரும்பி அந்த முதல் பானையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை 3ஆம் முறை வாங்கி வருகிறார்கள். வாங்கி அதற்கு பிறகு சாப்பிட்டார்கள் என்பது ஒரு வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, தனக்கு விருப்பம் கடுமையாக இருந்த பொழுது, உடல் சரியில்லாத பொழுது, இதைத்தான் உடல் கேட்கிறது என்று தெரிந்த சமயத்திலும் கூட தனக்கு இது விருப்பம், தான் விரும்பியதைத்தான் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையில் வாழ்ந்தவர்கள், வாழ வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கும் கூட சஹாபாக்களுடைய உயர்வு எல்லோருடைய மனதிலும் மேலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் அப்படியே இல்லை. குறிப்பா ரமதான் காலங்கள்ல எனக்கெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருந்துச்சு. அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு, போர்ட்டிஸ் விளம்பரம். என்னன்னு கேட்டா ஜகாத் ஷேர்ல 150 முதல் அப்படின்னு பெரிய போஸ்டர். இதுல வண்டியில வேற நல்ல லைட் செட்டிங் எல்லாம் போட்டு ஜகாத் ஷேர்ல 150 ரூபாய் முதல். அவங்க மேல தப்பு இல்லை, முஸ்லிம்களாகி நன்மை எது தவறு என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறோம், ஹரியா பண்ண போறோம், அது ஜகாத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், ஹரியாவாக இருக்கட்டும், தனக்கு உயர்தரமான பொருட்களை வாங்கிவிட்டு கடைக்காரன்ட்ட போய் என்ன சொல்லுவோம், இது ஜகாத்துக்கு வாங்குறோம், ஜகாத்துக்கு தகுதி உள்ள ஒரு பொருள் எடுத்தாங்க. அவர் என்ன விளங்கியிருக்காரு, எவ்வளவு மட்டமா ஒரு பொருள் இருக்கும் அந்த ஜகாத்து கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த பொருள் தங்களுடைய கடைகளில் தீராமல் இருக்கிறதோ, ஸ்டாக் இருக்குதோ, அதை என்ன பண்றாங்க, தங்களுடைய முதல் குறையானவாறு அதனை தகுதியான ஒரு தொகையை வச்சு இது ஜகாத்துக்கான பொருள் அப்படின்னு ஒதுக்கி விட்டுறாங்க. அது உள்ளம் இன்றைக்கு விளம்பரங்களாக வருகிறது என்றால் உண்மையிலேயே வேடிக்கை தான். 150 ரூபாய் முதல் ஜகாத் சேவைகள் கிடைக்கும் என்றால் 150 ரூபாய்க்கு நம் மக்கள் கேட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு தோதுவாக கடைக்காரர்களும் வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 150 ரூபாய் சேலைய நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு வாங்கி கொடுப்போமா, அல்லது நம்ம மனைவிகளுக்கு வாங்கி கொடுப்போமா, அல்லது சகோதர சகோதரிகளுக்கு வாங்கி கொடுப்போமா? என்ன ஜகாத் நிறைவேற்றணும், மிஸ்கீன்கள் வர்றாங்க, அதை வாங்கி கொடுக்க வேண்டியதா? அந்த சேலையினுடைய தரம் எப்படி, அதனுடைய நிறம் குறையுமா, அல்லது அது இட்டு போய் இருக்குதா, எவ்வளவு நாள் தாங்கும்? அது வெள்ளம் இல்லை. அதே போல அரிசி வாங்கி கொடுப்பாங்க மூட்டை கணக்கு இல்ல. நம்ம வீட்டுக்கு நல்ல ஹை குவாலிட்டி வாங்குவோம், ஆனா ஜகாத்து கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஜகாத்து கொடுக்கணும் கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுக்கும். பேரிச்சம்பழம் எல்லாம் கிலோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி சாப்பிடுவோம் வீடுகள்ல. ஆனா பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது நோன்பாளிகள் கொடுக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது கொஞ்சம் கம்மி ரேட்லயே போடுங்க. வாங்க 1000 ரூபாய்க்கு வாங்குற இடத்துல 50 ரூபாய்க்கு வாங்கு. அந்த பேரிச்சம்பழத்தை பிச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ் முழுத்து போய் இருக்கும். இதுவெல்லாம் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த பொருள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்களா, சந்தோஷமாக பயன்படுத்துவீர்களா? இல்லைதானே? அப்படி இருக்க பிறருக்கு நீங்கள் எதற்காக கொடுக்க விரும்புகிறீர்கள்? இப்படி கொடுத்து பலன் இல்லை, பாவத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு உடும்பு கறி சமைக்கப்பட்டு பெருமானாருக்கு விருந்துக்கு வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் அதே கொடுக்கப்பட்டிருக்கு.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, பெருமானாருக்கு விருப்பம் இல்லை. அதே சமயத்துல சஹாபாக்கள் சாப்பிடுவார்கள், அதனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது இல்லை. அதனால விருப்பமுடையவர்கள் குடும்பத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் அதனை விட்டு விடலாம். இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு முன்னாடி இந்த கறி சமைக்கப்பட்டு வந்த உடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு இது விருப்பம் இல்லை, இது நீங்க சாப்பிட மாட்டீங்க, அப்பலா துத்இமுல் மசாக்கீன், இது ஏன் மிஸ்கீன்களுக்கு கொடுக்க கூடாது, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துத்இமுஹும் மிம்மா லா தஅகுலூன், நீங்கள் எதை சாப்பிட மாட்டீர்களோ, எது உங்களுக்கு பிடிக்காதோ, எது உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அதை யாருக்கும் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு பிடிக்கல அதை கொண்டு மற்றவங்களுக்கே கொடுக்குறீங்க, ஒருவேளை அதை விரும்பி அவங்க சாப்பிடுவாங்கன்னு இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அதே சமயத்துல எனக்கு பிடிக்கல இவங்க எப்படியே சாப்பிட்டு போறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருந்தோம் அப்படின்னா கண்ணியத்திற்குரியோர்களே, அது மிக மிக மோசமான ஒரு பழக்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அஸ்ஹாபு சுஃபான் திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் முதன்மை பெற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டீம். அவங்க மஸ்ஜித் நபவியுடைய முற்றத்திலே இருப்பாங்க, யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. இந்த சமயத்துல ஒரு கடமை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னு திண்ணை தோழர்களுக்கு மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்துல பேரித்தம்பர குலைகள் எல்லாம் கட்டி விட்டுருங்க, அவங்களால முடிஞ்சதை, அவங்களுக்கு எப்ப பசிக்குமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேலை. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிலர் நல்ல பழங்களை கொண்டு விடுவாங்க, சிலர் அதுல எது இது சந்தைக்கு போனா விற்பனை ஆகாது, அல்லது இது தரம் இல்லாதது, அல்லது இது குறைந்த விலை கொடுத்துதான் வாங்கி செல்வார்கள் என்கிற பொருட்களை பழங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில சஹாபாக்கள் விவரம் தெரியல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கொண்டு அந்த தொங்க விட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த கஷ்டப்படுற அஸ்ஹாபு சுஃபா திணைக்குள்ளர்கள் எல்லாம் கிடைத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதையும் சாப்பிடுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பாக்குறாங்க, அந்த நல்ல பழங்களுக்கு நடுவுல கொஞ்சம் தரம் குறைந்த மட்டமான பழங்களும் தொங்க விடப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, வேகமா அந்த பழத்தை தட்டி பார்க்கிறாங்க. பொதுவாக நல்ல பழங்களாக இருந்தால் அது அவ்வளவு சீக்கிரம் விழாது, அப்படி விழுந்தாலும் சாப்பிடக்கூடிய தரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பெருமான தட்டி பார்க்கிறாங்க, எல்லாம் ஒரு உளுந்து போய் அல்லது காஞ்சு போய் சாப்பிடுறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி, அல்லது யாருமே விரும்பி சாப்பிடாத ஒரு பொருளாக அந்த பழங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இதை பார்த்து விட்டு கடுமையான முறையில் கேட்டார்கள், லவ் ஷாஅ ரப்பு ஹாதிஹி ஸதகதி தஸத்தக பிஅத்யபி மின்ஹா, இந்த பழங்களை யார் இந்த தொங்க விட்டாங்களோ சதக்கா செஞ்சாங்களோ அவங்களுக்கு இதை விட நல்ல பழம் கிடைக்கவே இல்லையா, இதை விட நல்ல பழம் அவங்களுக்கு கிடைக்கலையா? அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், இன்ன ரப்பனா ஹாதிஹி ஸதகத் யகுல் ஹஜஃப யௌமல் கியாமா, இப்படி யார் வேண்டுமென்றே தர்மங்கள் செய்வாரோ, யார் வேண்டுமென்றே தனக்கு பிடிக்காததை, கெட்டு போனதை, காய்ந்து போனதை, தான் சாப்பிட விரும்பாததை யார் பிறருக்கு கொடுப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக கெட்டு போன பொருட்களை தான் சாப்பிடுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் விரும்புவதைத்தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், நாம் விரும்பாததை எந்த வகையிலும் பிறருக்கும் கொடுக்க கூடாது. நிறைவாக ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எர்முக் போர் நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் கடுமையான போர், பல சஹாபாக்கள் எல்லாம் காயம் பட்டு அடிபட்டு வீழ்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் யாரெல்லாம் அடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போன இடத்துல ஒரு சஹாபி தண்ணீர் ஒன்று தாகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கார், உயிர் போகக்கூடிய நிலை. ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உயிர் போகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். தண்ணி தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தோழர்கள் எல்லாம் தண்ணி குடுக்கலன்னு வாங்கிட்டு கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரத்திலிருந்து இன்னொரு முனகல் சப்தம், தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படி. உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்ற ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது தோழர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவருக்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது, முதலில் அவருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னிடம் வாருங்கள் என்று செய்கை செய்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் ஹஜ்ரத் இக்ரிமா பின் அபீ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கொடுத்து செல்கிற பொழுது சற்று அவருக்கு தூரத்தில் இருந்து ஒரு சப்தம், தனக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் தண்ணீர் என்று. ஒரு இக்ரிமா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தோழர் இன்னும் சற்று தொலைவிலே தண்ணீருக்கு போராடி கொண்டிருக்கிறார்,
உயிர் போகும் நிலையில் இருக்கிறார். முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று அங்கு சென்று பார்த்தால் அதற்கு அயாஷ் பின் ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கொடுக்கலாம் என்று செல்கிற பொழுது அவர் ரூஹ் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, இவங்க ரூஹ் முடிஞ்சு போச்சு, இவங்க இதுக்கு மேல தண்ணி கொடுக்க முடியாது, முதல்ல உள்ள நபருக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க போறாங்க. அங்கேயும் ரூஹ் பிரிகிறது, தண்ணீர் குடிக்கவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, முதலில் கேட்டாரு அதற்கு ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சென்று தண்ணீர் கொடுக்கலாம் என்று சஹாபாக்கள் செல்கிறார்கள். செல்வதற்கு முன்னால் அங்கு அவருடைய ரூஹ் பிரிந்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்திற்குரியவர்களே, உயிர் போகும் சமயத்திலும் கூட தனக்கு வேண்டும் என்று இருக்கிற நிலையில் தனக்கு இது கண்டிப்பாக வேண்டும், உயிர் போகின்ற நிலையில் இதை குடித்தால் அல்லது இதை சாப்பிட்டால் அல்லது இதனை அனுமதித்தால் உயிர் பிழைத்து விடலாம் அல்லது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற நிலையில் இருந்த பொழுதும் கூட சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? தனக்கு கிடைப்பதை விட பிறருக்கு கிடைக்க வேண்டும், பிறருக்கு கிடைப்பதை விட அவருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் சஹாபாக்களிடத்தில் மேலோங்கி இருந்தது. எனவே தனக்கு கிடைத்தால் போதும் என்கிற மனநிலை சஹாபாக்களுக்கு இல்லை. தனக்கு கிடைப்பதை விட பிறருக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். நல்ல விஷயங்கள். தனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் இது போன்ற யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற துஆக்களில் ஈடுபட்டவர்கள் சஹாபாக்கள். ஆனால் நாமெல்லாம் இன்றைக்கு அப்படி இல்லை. நன்மை என்றால் அது நமக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும், உலகத்துல நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம். இதெல்லாம் அவங்க சாமர்த்தியமா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கெடுதல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட அடுத்தவனுக்கு நிறைய கிடைக்கணும். பொதுவாக தமிழ் சொல்லுவார்கள், தனக்கு ஒரு கண் போவதை விட எதிரிக்கு 2 கண் போகணும்னு நினைப்பாங்க. இதுவெல்லாம் மிக 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 மோசமானவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் இந்த ஆபத்து பிறருக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணமும் உழைப்பும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் நம்மை விட பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அதற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய குணம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அண்டை நாடுகள் எல்லாம் போர் பதட்ட சூழல் இருக்கிற பொழுது நமக்கு என்ன கேஸ் சிலிண்டர் எல்லாம் தட்டுப்பாடு ஆச்சு, அப்பதான் நமக்கு சிந்தனை வருது, ஒரு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. அது வரைக்கும் எண்ணங்கள் போரை பற்றி இல்லவே இல்லை, செய்தியாகத்தான் இருந்தது. ஆனால் தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற பொழுது, பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுதுதான் அவர்கள் விளைவுகளை யோசித்து பார்க்கிறோம். எனவே எந்த நாடாக இருக்கட்டும், எந்த சமயத்தவர்களாக இருக்கட்டும், பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நம்மால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். பொருளாதார உதவி முடியவில்லை என்றாலும் இரு கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற பண்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனை பார்த்து வேடிக்கை பார்ப்பவர்களை போன்று நாம் ஆகிவிடுவதை விட அல்லாஹ்விடத்தில் பாவிகளாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எதை விரும்புகிறோமோ அதை பிறருக்கும் விரும்புகிற நல்ல குணத்தை தந்தல் புரிவானாக. நாம் எதை வெறுக்கிறோமோ அது பிறருக்கும் கிடைத்துவிடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு வாழ்கிற நல்ல தௌஃபீக்கை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் கொடுக்கின்ற பொருட்கள் அனைத்தும் பிறரால் விரும்பப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வாழுகிற, உதவி செய்கிற நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இருந்த காலம் வரைக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.